இப்போல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைட்ஸ் எல்லாம் நம்ம சிலர் வீட்டிலலாம் பார்த்துருப்போம். ஒரு கிளாப் பண்ணாலே அந்த லைட் கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால விமனால நிறைய ரோல்ஸ் டிரான்சிஷனை ஈஸியாக பண்ண முடியுது. ஒரு நல்ல எம்ப்ளாயியா, ஒரு நல்ல அம்மாவா, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல மகளா இருக்க முடியுது. ஆனால் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைட் எல்லாம் நம்ம எதிரணியினருக்கு பிடிக்காதான். அவங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா. நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து எக்கானமி பற்றி பார்க்கலாம். காலங்காலமா க்ரோத்துன்றது பிக் சிட்டிஸில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருந்தது. ஆனால் இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுனால சொந்த ஊரில் இருந்தே பெரிய எம்என்சிக்கு வேலை பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இதனால சிறு நகரத்துலேருந்து கிராமங்கள் வரைக்கும் வளர்ச்சி போய் சேர்ந்துருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம் தானே. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே டிசிப்ளின் இருக்காது, லேசியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் தாட்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் ஒன்று மறந்துட்டோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற குரலை படிச்சு வளர்ந்தவங்க நாம. அதாவது செல்ஃப் டிசிப்ளின் மனிதனை உயர்த்தும், அதான் அதோட பொருள். உண்மையிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க தான் இந்த குரலுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் உதாரணமா வாழறாங்க.